இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேல் மத்திய ஆகாயத்தை சந்திக்க வரப்போகிற ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற உன்னதமான திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. திரியேக தேவன் மகிமைப்படுவாராக. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் மகிமைப்படுவாராக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த அவருடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பல மடங்கு பெருகுவதாக. இம்மட்டும் அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் வழி நடத்தி வருகிற தேவன் இனி இருக்கும் காலத்தையும் அற்புதமாய் நடத்தி நம்மை ஆஸ்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கடந்த நாட்களில் நாம் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த மகத்துவமான காரியங்களுக்காய் கர்த்தருக்கு கோடாக்குடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். இந்த காலை ஆராதனையில் கலந்து கொண்டு ஜெபித்த அநேகருக்கு, ஜெபக்குறிப்பை பதிவிட்ட அநேகருக்கு தேவன் கொடுத்த விடுதலைக்காக, சுகத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக, மேன்மைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். அவருடைய திருநாமத்தை உயர்த்துகிறேன். இந்த நாள் காலை ஆராதனையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். நம்ம இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் அறிவார், அவருக்கு தெரியும். ஆகவே அதனதன் காலத்தில் அதனதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு ஆசீர்வாதத்தை ஏற்ற காலத்தில் செய்து நிச்சயமாய் உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக. அவருடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படட்டும். இப்போது நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள். இந்த காலை நேரத்தில் எழும்பி உடைய சமூகத்தில் வருவதற்கு நீர் பாராட்டின இரக்கங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த காலை பொழுதை உடைய சமூகத்திலிருந்து தொடங்குவதற்கு தேவன் நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்தில் மை பாடி ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உலகம் அமைதியாயிருக்கிற அந்த அதிகாலை நேரம், தூங்கி கொண்டிருக்கிற இந்த நேரம், ஆனால் நாங்களோ சீக்கிரமாக எழுந்து உடைய சமூகத்தில் வந்து உம்மை பயபக்தியுடன் தொழுது கொண்டு உம்மை ஆராதித்து உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். அன்பின் கரத்தில், அற்புத கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். எங்கள் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. உடைய முகத்தை தேடி உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தி பாடி ஆராதிக்க வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், வயதான தாய் தகப்பன்மார்கள், வாலிப தம்பி தங்கைகள், சிறு பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் பூர்ண கிருபை வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் இந்த காலை நேரத்தில் உடைய கிருபையினால் திருப்தியாக்கி மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே.
இப்படி கிருபை வெளிப்படுவதற்காய் நன்றி. நன்றி அப்பா. தொடர்ந்து நடத்துங்க. ஆவியானவர் பலமாய் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் இவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் விலகி போகட்டும். நன்றி அப்பா, நன்றி. இப்படி கிருபை என்றும் வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 25ஆம் சங்கீதத்தில் சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். கருத்தான வேத வசனங்கள், மனப்பாடம் பட வேண்டிய வேத வசனங்கள். ஆகவே கருத்தோடு வாசிப்போம், கவனித்து வாசிப்போம், புரிந்து கொள்ளும்படி வாசிப்போம். கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். வாசிக்கலாமா? சங்கீதம் 25. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் நான் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவை அநாதி காலம் முதல் இருக்கின்றனவே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி சிறுமைப்பட்டவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவை. கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். 12 வசனங்களை வாசித்தோம். ஒவ்வொரு வசனங்களும் முக்கியமான வசனங்கள். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இப்போ நாம் பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் உயர்த்தலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். உற்சாகமாய் பாடுவோமா? ஜெயம் கொடுக்கிறவர். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததைப் போல நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். ஆமேன். ஜெயம் கொடுக்கும் தேவன், வெற்றி கொடுக்கும் தேவன், நமக்கு துணையாய் நிற்கிற தேவன், நம்மை ஆதரிக்கிற தேவன், கரம் பிடித்து நடத்துகிற தேவன், கண்மலை மேல் நிறுத்துகிற தேவன், நமக்கு முன்னே போகிற தேவன். அந்த தேவனை பாடி திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய காரியம் ஜெயமாய் இருக்கும். நீங்கள் எடுக்கிற அந்த காரியத்தை ஜெயமாய் முடிப்பதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுவாராக. உற்சாகமாய் பாடி அவருடைய திருநாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிப்போமா? நன்றி. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியால் உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே
ஒன்றுமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமா என்னை தெற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமா என்னை தெற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாத நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி விட்டிட்டார். வாத நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி விட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். சேற்றில் விழுந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த எண்ணெய் அவன் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் யாவுமாயினார் நிந்தை
தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் பொது பாட்டு எந்த நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் பொது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாத நோயும் வந்த போது வேண்டல் கெட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கெட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் பொது பாட்டு எந்த நேசு தருகிறார். என்னை தேடி இயேசு வந்தார் எந்த வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென் ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார் காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. நான் பாடுவேன் அல்லேலூயா. நான் பாடுவேன் ஆடி பாடி துதித்திடுவேன். நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார். ஆமென் ஆமென். எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார் எந்த வாழ்வை மாற்றி விட்டார். மகனானேன் நான் மகளானேன். மகளானேன் நான் மகளானேன். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க 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 வாழ்க. உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே. உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே. உள்ளத்தின் ஆறுதலே. ஆராதிக்கின்றோம்
ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. ஆமென், ஆமென். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தன்னிரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார், தன்னிரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. எதிரிகள் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. எதிரிகள் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார், என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். ஆமென், ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆமென். குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் நம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் நம்முடைய மகிமை செல்வத்தினார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார், குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும்
உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே? பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே? பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தே. என்றும் உம்மோடு வாழ எம்மை உம்முடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படட்டும் அப்பா. பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவீராக. என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தே. ஆராதனை 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 ஆராதனை. சேர்ந்து ஆராதிப்போமா? ஆராதனை ஆராதனை. என்றும் உம்மோடு வாழ உம்மை எனக்கு தெரிந்தெடுத்தே. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தே. என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை. விண்ணகமேகம் இறங்கனோ வல்லமை மழையாய் பொழியனோ. விண்ணகமேகம் இறங்கனோ வல்லமை மழையாய் பொழியனோ. எல்லா குளங்கள் நிரம்பனோ தனியாய் பாயனோ. எல்லா குளங்கள் நிரம்பனோ தனியாய் பாயனோ. ஆராதனை ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை 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 ஆராதனை. கிருபாகரனே, இரக்கம் நிறைந்தவரே, அருமையான காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை வெளிப்பட்டு கொண்டிருக்கிற காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். சமூகத்தில் கூடி வந்தமை பாடி ஆராதிப்பதற்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. உடைய பிரசன்னத்திற்காய் உமக்கு நன்றி. ஆராதனை முற்றிலும் பொறுப்படுத்தி நடத்தும் உடைய பிள்ளைகளோடு நீர் பேசும் கிருபை உள்ள வார்த்தைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும்.
கிருபையுள்ள வசனங்கள் வெளிப்படட்டும், வல்லமையுள்ள வார்த்தைகள் வெளிப்படட்டும். அப்பா, உடைய தயவுள்ள கரம் எங்களை நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ இறங்குகிற தேவன், இரக்கம் பாராட்டுகிற தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவன் மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவளுக்கு அற்புதங்களை செய்து வழி நடத்தின சர்வ வல்லமையுள்ள தேவன் நிறுத்தங்களை நடத்தும், அற்புதமாய் நடத்தும், கிருபையாய் நடத்தும். நீர் அப்படி செய்வதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி. விண்ணப்பத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்திற்கு பதில் அளிக்கிறவர், வல்லமைகளை வெளிப்படுத்துகிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை நேரத்தில் ஒரு சமூகத்தில் கூடி வந்து ஆராதிப்பதற்கு உமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் உடைய கரத்தை நீட்டி தொட்டு அற்புதங்களை செய்யும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்திருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியான பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம், கிருபைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம். நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தந்து நம்மை பலப்படுத்தி அவர் நடத்துவார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து போவதற்கு முன்பதாக நாம் யாவரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய வசனத்துக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற வார்த்தைகளை தந்து அவர்களை ஆசிர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாகத்தோடு, வேதனையோடு, விருப்பத்தோடு, எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வசனத்தை தந்து அவர்களை பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கப்படுவதாக. கேட்பதோடு மாத்திரமல்ல, இந்த வசனத்தின் மூலமாய் அவர்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் அப்பியாசப்படுத்துவதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்தலும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களிலே 63வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 63வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனே, தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் வறண்டதும் விடாய்த்ததும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே, தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அது மாத்திரமல்ல, அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, அதிகாலையில் தேவனை தேடுவதால் கிடைக்கும் பலன். அதிகாலையில் தேடுவதால் கிடைக்கும் பலன். இந்த காலை நேரத்தில் அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எதற்காக? இந்த நாள் முழுவதும் அவர் நம்மை வழிநடத்த வேண்டும், அவர் நம்மை பாதுகாக்க வேண்டும், அவர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புகளோடு அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். உண்மைதான், ஒவ்வொருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அதிகாலை ஜெபம் என்பது மிக முக்கியம். ஜெபங்கள் பல விதங்கள் உண்டு. நீங்கள் அநேக ஜெபங்களை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். கண்ணீர் ஜெபம், உபவாச ஜெபம், மன்றாட்டு ஜெபம், பெருமூச்சோடு ஜெபிக்கிற ஜெபம், போராடி ஜெபிக்கிற ஜெபம், இப்படி ஜெபங்களில் அநேக ஜெபங்கள் வித்தியாசமானவைகள் உண்டு. அதிலே மிகவும் மேன்மையான ஒரு ஜெபம் அதிகாலையில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம்.
இந்த அதிகாலையில் நாம் ஜெபித்து பழகுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அநேகருக்கு கேள்வி, அதிகாலையில் நான் ஏன் ஜெபிக்க வேண்டும், அதிகாலையில் எழும்பி எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்கிற கேள்விகள் உண்டு. ஏன் நான் ஜெபித்து பழக வேண்டும், மற்ற நேரத்தில் ஜெபிக்க கூடாதா என்கிற கேள்விகள் நமக்கு வரலாம். இதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்றால், மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனம். இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். நம்முடைய இரட்சகர் அதிகாலையில் எழும்பி நின்று ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப மனிதனாய் அவர் இருந்தார். இந்த உலகத்திலே அவர் இருந்தபோது அதிக நேரம் அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார். அவருடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பமும் அவருடைய வாழ்க்கையுடைய முடிவும் நீங்கள் வைத்து பார்ப்பீர்களேயானால் ஜெபம் ஜெபம் ஜெபம்தான். ஜெபிக்கும் போது நிச்சயமாய் தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறார். அதிலும் அவரை போல அதிகாலையில் இருட்டோடு எழும்பி நாம் ஜெபித்து பழக வேண்டும். இயேசுவை போல பேசுவதில் நாம் விரும்புகிறோம், இயேசுவை போல நடக்க நாம் விரும்புகிறோம், இயேசுவை போல ஊழியம் செய்ய நாம் விரும்புகிறோம், இயேசுவை போல வல்லமை வரங்களால் நிரம்பி அநேக அற்புதங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அவரை போல நம்ம எல்லாம் செய்யணும் நம்ம விரும்புகிறோம். அதே போல அவர் செய்த ஒரு காரியம், அதிகாலையில் எழும்பி இருட்டோடு எழுந்து புறப்பட்டு அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார். இன்றைக்கு அவரை போல அதிகாலையிலே எழும்பி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். நீதிமொழிகள் வாசிக்கலாம், 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள், பாருங்க, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஒரு மனிதன் தேவனை கண்டடைய வேண்டும், என் வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு மனிதன் தேவனை கண்டடைய வேண்டும் என்றால் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். ஒரு சாதாரணமானது அல்ல அதிகாலையிலே எழும்பி ஜெபிப்பது என்பது. ஏன் நாம் அதிகாலையிலே எழும்பி ஜெபிப்பதற்காக தான் இந்த காரியத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையிலே எழும்பி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு பழக்கத்துக்குள் கொண்டு வருவதற்காக தான் இந்த ஜெபங்களை எல்லாம் நாம் ஏறெடுத்து கொண்டே இருக்கிறோம். அதிகாலையிலே தேடும்போது தான் அவரை நாம் கண்டடைய முடியும். அநேக பரிசுத்தவான்களை வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் ஆண்டவர் அவர்களிடத்திலே பேச வேண்டும், ஆண்டோடைய மகிமையை காண்பிக்க வேண்டும், அவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அதிகாலையில் தான் அவர் அழைத்திருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். வாசியுங்கள், யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். இது எல்லாம் செய்யணும். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். நம்மோடு தேவன் இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்க வேண்டும். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். என்னோடு இருக்கிற ஜனங்கள் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றால் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையிலே வந்து நில் என்று சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் அதே 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லுகிறதை நான் வாசிக்க முடியும். ஒரு மனிதனோடு தேவன் பேச வேண்டும் என்றால் அல்லது தேவனை ஒரு மனிதன் கண்டடைய வேண்டும் என்றால் அதிகாலை ஜெபம் மிக முக்கியம்.
அதிகாலையில் எழும்பி மலை உச்சியிலே நின்று யோசித்து பாருங்கள். அதிகாலையில் மலை உச்சியில் அவர் கடந்து போயிருக்க வேண்டும் என்றால் எத்தனை மணிக்கு அவர் எழும்பி இருக்க வேண்டும், எவ்வளவு மணி நேரம் அவர் நடந்திருக்க வேண்டும். அப்பனா யோசித்து பார்த்தால் எவ்வளோ ஒரு ஆயத்தம் தேவையா இருக்கிறது. அங்கே ஆண்டவர் சொல்றார், நீ ஆயத்தமாகுப்பா, காலையிலே என் சமூகத்தில் வந்து நில். மோசே அப்படி நிற்கும் போது உன்னோடு பேசுவேன், நீ காண்பாய். தேவ மகிமையை கண்டா, தேவனுடைய வல்லமையை கண்டா. அவரை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்தார். வாசித்தோமே, பராக்கிரமமான காரியங்களை, பயங்கரமான காரியங்களை, திகில் நிறைந்த காரியங்களை மோசையின் மூலமாய் தேவன் செய்தார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அதிகாலையில் நாம் தேவனை தேடுகிற அனுபவம், அதிகாலையிலே தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற அனுபவம், அவரை கண்டடையத்தக்கதாய் நாம் தேட நாம் பழக வேண்டும். அல்லேலூயா. அவரை போல ஜெபிக்க வேண்டும். யாராவது நம்ம இடத்துல வந்து யாருப்பாவும் அதிகாலையில் எழும்ப சொன்னான்னு கேட்டால், என் நேசர் நம்முடைய இரட்சகர் அதிகாலையிலே எழும்பி ஜெபிக்கும் பழக்கம் உடையவராய் இருந்தார். ஆகவே நானும் அதிகாலையிலே எழும்பி ஜெபிக்கிற பழக்கமுடையவனாய் மாறுகிறேன்னு சொல்லணும். அவரை போல பேச நடக்க நமக்கு விருப்பம் உண்டு. அதே சமயத்தில் அவரை போல ஜெபிக்கவும் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனிதன் அதிகாலையிலே எழும்பி தேவனை தேடும்போது, அதிகாலையிலே தேவ சமூகத்தை வாஞ்சிக்கும் போது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற பலன் என்ன என்பதை தான் இந்த காலை நேரத்தில் நாம் பார்த்து கடந்து போகிறோம். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற பலன் என்ன? நம்பர் 1, முதல் கருத்து, யாத்ராகமம் 14வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 24வது வசனம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில், கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. சற்று யோசித்து பாருங்க. கிழக்கு வெளுக்கும் சாமத்தில் அதிகாலையில் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். முதலில் அதிகாலையில் எழும்பி ஒரு மனிதன் கர்த்தரை தேடும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம், சத்துருக்களின் மேலே ஜெயத்தை தேவன் தருகிறார். சத்துருக்கள் மீது நமக்கு எதிராய் திட்டம் போடுகிற, நமக்கு எதிராய் மூழ்கடிக்க செய்கிற சத்துருக்கள் மேலிருந்து எழும்பி நின்று நம்மை ஜெயம் எடுப்பதற்கு தேவன் கிருபை செய்கிறார். அப்போ அதிகாலையில் ஒரு மனிதன் எழும்பி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்மை கீழே தள்ளுவதற்கு, விழப்பண்ணுவதற்கு அநேகர் எத்தனித்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படியாவது தொழிலிலே அல்லது குடும்பத்திலே அல்லது சமுதாயத்திலே வேலை ஸ்தலத்திலே நம்மை கீழே தள்ளுவதற்காக, நம்மை விழப்பண்ணுவதற்காக அநேக எதிரிகள், அநேக சத்துருக்கள், அநேக விதமான சூழ்ச்சிகள் மூலமாய், தந்திரங்கள் மூலமாய், யுக்திகள் மூலமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு வர யுத்தங்களை, நமக்கு வருகிற போராட்டங்களை, நமக்கு வருகிற எதிரான சக்திகளை நாம் ஜெயித்து வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். யோசித்து பாருங்க. அதிகாலையில அந்த நேரத்தில் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அதிகாலையில் பணிந்து கொண்டு கர்த்தரை சமூகத்திலே தொழுது கொண்டு தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். இன்றைக்கு அதிகாலையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள்,
கர்த்தரை தொழுது கொண்டு தேவனை ஆராதித்து நன்று ஜெபித்து விட்டு நம்ம கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் எது முடியாது என்று நினைத்தோமோ, எது நடக்காது என்று நினைத்தோமோ, எந்த காரியத்தில் அவமானத்தை சந்தித்தோமோ அதையெல்லாம் மாற்றி ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு இகழ்ச்சியான ஒரு காரியம் இருந்தது. அவங்க அன்னாளுடைய வாழ்க்கையில் எல்லாராலும் அசட்டை பண்ணப்படுகிற ஒரு காரியம் இருந்தது. அன்னாள் தேவ சமூகத்தை தேடினதால், அதிகாலையில் தேவனை நோக்கி பார்த்ததால் அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். இந்த காலை நேரத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இது நடக்குமா, இது நடக்காதா எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருப்பீர்களே, ஆனால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்பி தேடும்போது எகிப்தின் சேனையை கலங்கடித்தவர், அன்னாளை தேவன் நினைத்து அற்புதங்களை செய்தவர் நமக்கும் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். முதலில் ஒரு மனிதன் அதிகாலையிலே எழும்பி கர்த்தருடைய முகத்தை தேடும்போது சத்துருக்கள் என்று கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழுவதற்கு, ஒரு ஜெய ஜீவியம் வாழுவதற்கு இன்றைக்கு அதிகாலை ஜெபம் அவசியம். ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற போராட்டங்கள் ஏராளம், ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம். வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்தின் மத்தியிலே, தொழிலின் மத்தியிலே, படிப்பின் காரியத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அதிகாலை ஜெபம் மிக முக்கியம். இரண்டாவதாக, ஒரு மனிதன் தேவனை அதிகாலையில் தேடும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற இரண்டாவது பலன். யோசுவா 6வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோசுவா 6வது அதிகாரம் 15வது வசனம். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது, அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7 தரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தடையாய் நிற்கிற காரியம் எரிகோ. இதை ஜெயிக்க வேண்டும் என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. கையில் எந்த யுத்த ஆயுதங்களும் இல்லை, எதிர்த்து சண்டை போடுவதற்கு அவளுக்கு அந்த அளவு எந்த திறமையும் இல்லை. இருக்கிறதோ பெரிய எரிகோ கோட்டை. அந்த கோட்டையை தகர்த்தெறிந்து அதை தாண்டி செல்ல வேண்டும். ரெண்டாவது, அதிகாலையிலே ஒரு மனிதன் கர்த்தரை தேடும்போது தடைகளை உடைத்து ஜெயத்தை தருகிறார். முதல்ல சொன்னேன், சத்துருக்களின் மேல ஜெயத்தை தருகிறார். இரண்டாவது, நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற தடைகள், நாம் செல்ல வேண்டிய பிரயாணத்தை தடுக்கிற காரியங்கள், நாம் புறப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை தடுக்கிற சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். அந்த தடைகளை எல்லாம் நாம் தாண்ட வேண்டும் என்றால் அதிகாலையிலே எழும்பி நாம் ஜெபிக்க வேண்டும். யோர்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தடையாய் இருந்தது. யோசுவா அதிகாலையிலே எழும்பி ஜெபித்ததினால் யோர்தான் பின்னிட்டு திரும்பியது. எரிகோ கோட்டை அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தடையாய் நின்றது. யோசுவா அதிகாலையில் எழுந்து ஜெபித்ததினால் எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. செங்கடல் அவங்க வாழ்க்கையில தடைகளாய் நின்றது. அவர்கள் ஜெபித்ததினால், மோசே ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவராய் இருந்ததினால் செங்கடல் 2ஆக பிளந்தது. ஆயி பட்டணத்திலே தோல்வியை ஜனங்கள் சந்தித்தார்கள். அந்த தோல்வியிலே ஒரு வெற்றியை தேவன் தர வேண்டும் என்றால் யோசுவா அதிகாலையிலே எழும்பி ஜெபித்ததினால் ஆயி பட்டணத்திலே கட்ட தோல்வியிலே இருந்து மாறி ஒரு ஜெயத்தை தேவன் கொடுத்தார். வெற்றியை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, ஒரு மனிதன் அதிகாலையிலே எழும்பி கர்த்தரை தேடும்போது இரண்டாவது தேவன் கொடுக்கிற பலன் தடைகளை நீக்கி வெற்றியை தருகிறார். நமக்கு விரோதமாக எத்தனையோ தடைகள் இருக்கலாம். ஒரு தொழில் தொடங்கி இருப்போம், அந்த தொழிலை செய்வதற்கான தடைகள் இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் திருமணம் என்கிற ஒரு தடை இருக்கலாம். படிப்பு நிமித்தமாய் சில தடைகள் இருக்கலாம். பொருளாதாரத்தில் தடைகள் இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் பலவிதமான தடைகள் இருக்கலாம். ஆனால் இந்த தடைகளை எல்லாம் ஒரு மனுஷீகத்தில் அல்லது மனித முயற்சியில் நாம் ஜெயித்துவிட முடியாது. எரிகோ கோட்டையை அந்த
மனித முயற்சியில் தாண்டிவிட முடியாது. அந்த கோட்டையை இடிந்து விழ பண்ண வேண்டும் என்றால் தேவன்தான் இந்த காரியத்தை யுத்தம் பண்ண வேண்டும். தேவன்தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். அதே போல சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதிராய் நிற்கிற தடைகள் பின்னிட்டு திரும்ப வேண்டும். எதிராய் நிற்கிற தடைகள் இடிந்து விழ வேண்டும். எதிராய் நிற்கிற தடைகள் விலகி போக வேண்டும் என்றால் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். நீங்கள் அதிகாலையில் எழும்பி ஜெபித்து பாருங்கள், வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நிச்சயமாய் விலகும். மூன்றாவது, ஒரு மனிதன் அதிகாலையிலே எழும்பி தேவனை தேடும்போது மூன்றாவது தேவன் கொடுக்கிற பலன், சங்கீதம் 46வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 46வது சங்கீதம் 5வது வசனம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சகாயம் என்பது என்ன? உதவி. மூன்றாவது, ஒரு மனிதன் அதிகாலையிலே எழும்பி தேவனை தேடும்போது தேவன் நமக்கு உதவி செய்கிறார். சகாயம் தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகாருடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகாலையில் ஆபிரகாம் வந்து சொல்லுகிறார், ஒரு குடம் தண்ணீரை கொடுத்து விட்டு பிள்ளையை தோளில் வைத்துவிட்டு சம்பந்தம் இல்லை என்று துரத்தி விடுகிற அனுபவம் ஆகாருக்கு வருகிறது. அதிகாலை நேரம் எப்படி எழுந்திருக்கும்? எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லை, எந்த சம்பவங்கள் நடக்கும் என்று ஆகாருக்கு தெரியாது. நல்லா உறங்கி கொண்டிருந்த நேரம், அதிகாலை நேரத்தில் திடீரென்று வீட்டு கதவை தட்டி கையில் ஒரு சொம்பு தண்ணி கொடுத்துட்டு அதே சமயத்தில் பிள்ளையும் கையில் கொடுத்து துரத்தி விடப்பட்டால் எங்கே போவது, என்ன செய்வது? சில நேரங்களில் அதிகாலையில் நம்மை நோக்கி வருகிற பிரச்சனைகள், அதிகாலையில் நம்மை தாக்கி கொண்டிருக்கிற பிரச்சனைகள், அதிகாலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சவாலாய் நிற்கிற பிரச்சனைகள், இவைகளில் எல்லாம் உதவி வேண்டும் என்றால் அதிகாலையில் தேவனை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் உதவி அவரிடத்திலிருந்தான் நமக்கு கிடைக்க முடியும். மனிதன் எவ்வளவு உதவி செய்தாலும் சில நேரங்களில் மனிதன் உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகளும் கடந்து வரும். நமக்கு நம்பிக்கை பண்ணினவர்கள், நமக்கு வாக்கு கொடுத்தவர்கள், நமக்கு வாழ்க்கையில் ப்ராமிஸ் பண்ணி எல்லாம் நான் கூடவே இருப்பேன் என்று சொன்னவர்கள் கூட சில சூழ்நிலைகளில் அந்த வாக்குகள் பொய்யாய் மாறலாம். அவர்களுடைய உதவி நமக்கு அற்று போகலாம். உதவியே கிடைக்காத சூழ்நிலை கூட நமக்கு கடந்து வரலாம். அப்படிப்பட்ட நெருக்கத்தின் பாதையிலும் அப்படிப்பட்ட வனாந்தரத்தின் பாதையிலும் உதவி செய்வதற்கு அவர் கிருபையுள்ளவர். அல்லேலூயா. உங்களுக்கு உண்மையிலேயே இதுவரை என்னை யாரும் விசாரிக்கல, இதுவரை என்னை எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லா மனித உதவிகளும் அற்று போய்விட்டது, நான் என்ன செய்வதென்று தெரியல என்கிற ஒரு சூழ்நிலையோடு இந்த அதிகாலையில் நீங்கள் வந்திருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சகாயராய் இருப்பார், உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உதவி உண்டாகும். தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை இறங்கி வரும். அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை அவர் பிரகாசம் அடைய பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். ஆகார் அந்த பெயர்சபா வனாந்தரத்திலே தேவனை தேடி அலைந்ததினால் கர்த்தர் அவருக்கு காட்சி கொடுத்து அந்த ஊற்றண்டையிலே தண்ணீர் எடுப்பதற்கான கண்களை திறந்து ஒரு அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் நிச்சயமாய் நம்புங்கள். இன்றைக்கு தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். 3 கருத்துக்களை நான் சொன்னேன். அதிகாலையிலே ஒரு மனிதன் கர்த்தரை தேடும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற 3 மிக முக்கிய நன்மைகள். 1, சத்துருக்களின் மேல் ஜெயத்தை தருகிறார். 2வது, தடைகளை நீக்கி வெற்றியை தருகிறார். 3வது, நமக்கு சகாயம் தருகிறார், உதவி செய்கிறவராய் இருக்கிறார். 4வது, நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவரை தரிசிக்க முடியும். உண்மையாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவரை தரிசிப்பது என்பதுதான் ஒரு மேலான ஆசீர்வாதம். மோசேக்கு அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வதற்கு கிருபையை தேவன் கொடுத்திருந்தாலும் ஒரு பெரிய திரளான கூட்டத்தை நடத்துவதற்கு
தலைவன் என்கிற பொறுப்பை கொடுத்திருந்தாலும், மோசேயுடைய வாழ்க்கையில அவர் செய்தது போல அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் கையிலேயே தேவன் செய்து வைத்திருந்தாலும், மோசேயுடைய உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருந்தது. ஆண்டவரே, உம்மை தரிசிக்க வேண்டும், முகமுகமாய் நான் பார்க்க வேண்டும். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில சாதனைகள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்க்கையில ஒரு எண்ணம், ஆண்டவரே உம்மை தரிசிக்க வேண்டும், ஆண்டவரே உம்மை நான் காண வேண்டும், உம்முடைய பிரசன்னத்திலே ஆண்டவரே உம்மை தரிசிக்கிற ஒரு மனிதனாய் என்னை மாற்றும் என்று நாம் செபிக்க வேண்டும். இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு மேன்மை நிறைந்த ஒரு காரியம். நாம் தேவனை தரிசித்து விட்டோம் என்றால், அவரை நாம் பார்த்து விட்டோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் தர வல்லமை உள்ளவர். அதிகாலையிலே தேடுகிறவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். மோசே தேவனை தரிசித்ததுக்கு காரணம் என்ன? அதிகாலையில் எழும்பி தேடுகிற ஒரு பழக்கம். விடியற் காலத்திலே ஆயத்தமாகி சீனாய் மலையிலே வந்து நிற்கக்கூடிய அனுபவம் அவர் வாழ்க்கையிலே இருந்தது. மலையிலே பல நாட்கள் ஜெபிக்கிற அனுபவம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அவர்தான் என் இரட்சகர் என்கிற தேடுகிற இருதயம் இருந்தது. அதனால் தரிசிக்க முடிந்தது. இன்றைக்கு தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அதிகாலை ஜெபம் அவசியம். 5வது காரியம், ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், பாருங்களேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அடுத்து 5வதாக வாக்குதத்தங்களை, உடன்படிக்கையை கர்த்தர் தருகிறார். வாக்குதத்தங்கள் சற்று யோசித்து பாருங்க. யாக்கோபுக்கு சொல்றாரு, நான் போகிற இடமெல்லாம் உன்னை காத்து, நான் உன்னை திரும்பி வர பண்ணது மட்டுமல்ல, நான் சொல்றதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. சொன்னவர் நிறைவேற்றினார், கைவிடாதபடி நடத்தினார், திரும்பி வர பண்ணினார். 2 பரிவாரங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களால் நிரப்பி அந்த மனிதனை திரும்பி வர பண்ணுகிறார். உடன்படிக்கையின் தேவன், வாக்குதத்தத்தின் தேவன். ஒரு மனிதன் காலையிலே எழும்பி ஆண்டவரே என்று சொல்லி அவரை தரிசிக்கும் போது, அவரை தேடும் போது, வாக்கு தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் ஏற்படுத்தி நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 6வது காரியம், சங்கீதம் 143 8வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 143வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிப்போம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 6வதாக, ஒரு மனிதன் அதிகாலையிலே எழும்பி கர்த்தரை தேடும் போது கர்த்தர் நடக்க வேண்டிய வழியை அவருக்கு காண்பிக்கிறார். நம்முடைய பாதையை அவர் திருத்தி சரிப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த பாதையில் தான் செல்ல வேண்டும், இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லப்பட்டதை போல ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய சரியான பாதையை நமக்கு காட்டி நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சில நேரங்களில் துன்மார்க்கன் வழியிலே கடந்து போய்விடக்கூடாது. சில நேரங்களில் பாவிகள் நிற்கும் வழியிலே கடந்து போய்விடக்கூடாது. ஆண்டவர் வெறுக்கிற வழியிலே நாம் கடந்து போய்விடக்கூடாது. ஆண்டவர் வேதனைப்படுகிற வழியில் நாம் கடந்து போய்விடக்கூடாது. பாவத்தின் வழியில் நாம் சிக்கிவிடக்கூடாது. பிசாசு வைத்திருக்கிற கண்ணிகளுக்கு நாம் அகப்பட்டு விடக்கூடாது. இதற்கு எல்லாம் நம்மை தப்புவித்து நம்மை நடத்துவது அவர் மாத்திரம்தான். அதனால்தான் அங்கே வசனம் வாசித்தோ, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். எப்போது? அதிகாலையில் நாம் தேடும்போது. ஒரு மனிதன் அதிகாலையில் தேவனை தேடுவார் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த நாள் முழுவதும் நடக்க வேண்டிய வழியை காண்பித்து, போதித்து, ஆலோசனைகளை கொடுத்து, கண் வைத்து நடத்த அவர் வல்லமை உள்ளவர். 7வதாக 119வது சங்கீதம்
147வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 119வது சங்கீதம் 147வது வசனம். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அடுத்து, அதிகாலையில் ஒரு மனிதன் கர்த்தரை தேடும்போது வசனத்தை கொடுத்து தேவன் நடத்துகிறார். வசனம்தான் நமக்கு தீபம், வசனம்தான் நமக்கு வெளிச்சம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வசனம் மிக முக்கியம். வசனத்தை தந்து அதிகாலையிலே தந்து நம்மை நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை சேகரிப்பதற்கு அதிகாலையிலே தேவன் பழக்குவித்தார். இதே போல ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்பி, ஆண்டவரே, இன்றைக்கு வேண்டிய மன்னாவை, இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை, இன்றைக்கு வேண்டிய உம்முடைய வசனத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கும் போது அந்த நாளுக்கு வேண்டிய மன்னாவை, வசனத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 7 கருத்துக்களை இந்த காலை நேரத்திலே நாம் பார்த்தோம். முதல் காரியம், அதிகாலையிலே ஒரு மனிதன் கர்த்தரை தேடும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற முதல் பலன், சத்துருக்கள் மேலே ஜெயத்தை தேவன் தருகிறார். இரண்டாவது, தடைகளை நீக்கி வெற்றியை தருகிறார். மூன்றாவது, சகாயம் செய்கிறார், உதவி தருகிறார். நாலாவது, அவரை தரிசிப்பதற்கு தேவன் கிருபை செய்கிறார். அவரை பார்ப்பதற்கு, அவர் முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். ஐந்தாவது, வாக்குத்தத்தங்களை, உடன்படிக்கையை நமக்கு தருகிறார். வாக்குத்தத்தங்கள் கொடுத்தவர், அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். உடன்படிக்கை செய்துட்டா மனிதனுடைய உடன்படிக்கை மாறும். இன்னைக்கு திருமண காரியங்களில் கொடுக்கிற உடன்படிக்கையிலெல்லாம் கொஞ்ச நேரத்தில், கொஞ்ச நாட்களில், கொஞ்ச மாதங்களில் மாறி விடுகின்றன. ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு உடன்படிக்கை செய்வார் என்றால் அது ஒரு நாளும் மாறாதது. நோவாவுக்கு உடன்படிக்கை செய்தவர் இன்று வரை அதை காத்து கொண்டு வருகிறார். உடன்படிக்கை செய்தவர் அதை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அதிகாலையிலே ஒரு மனிதன் தேடும்போது ஐந்தாவதாக வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கையும் பண்ணுகிறார். ஆறாவதாக தேவன் நமக்கு வழியை காட்டுகிறார், நடக்க வேண்டிய வழி. ஒவ்வொரு நாளும் நாம் எந்த பாதையிலே நடக்க வேண்டும், எந்த இடத்தில் நாம் உட்கார வேண்டும், யார் முன்பதாக இருக்க வேண்டும், எங்கே யாரோடு பழக வேண்டும் என்கிற அந்த நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டி அவர் நடத்துகிறார். ஏழாவதாக வசனத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். வசனம்தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க முடியும். வசனம்தான் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த முடியும். வசனம்தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே வசனத்துக்காக அதிகாலையில் தேவ சமூகத்தை தேட வேண்டும். தேடும்போது அந்த நாளுக்கான மன்னாவா, அந்த நாளுக்கான ஆசீர்வாதமாய், அந்த நாளுக்கான வழிகாட்டுதின் ஆலோசனையாய் தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இந்த 7 கருத்துக்களையும் 7 ஆசீர்வாதங்களையும் அதிகாலையிலே நாம் தேடும்போது நிச்சயமாய் தேவன் நமக்கு தருவார். அவரை போல நாம் ஜெபிப்போம். அவரை போல அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு உண்டாகட்டும். நிச்சயமாய் பலன் தருவார். இந்த காலை நேரத்தில் சொல்லப்பட்ட 7 காரியத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் இன்றைக்கு அற்புதம் நடக்கும், இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கும், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை தேவன் தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கத்த தருவீராக. ஆண்டவரே, சத்துருக்கள் மேலே ஒரு ஜெயத்தை கத்த தருவீராக. ஆண்டவரே, எல்லா தடைகளை நீக்கி அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உதவிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நல்ல உதவிகளை கொடுத்து சகாயத்தை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வழிகளை காட்டி சரியான பாதையிலே கர்த்தர் நடத்துவீராக. வசனத்தை தந்து பலப்படுத்தி தைரியப்படுத்தி நீர் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலே வந்து உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற, உம்முடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்து நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்புகிற பழக்கம் உண்டாகட்டும். இயேசுவை போல ஜெபிக்கிற பழக்கம் உண்டாகட்டும். உம்மை போல தேவ சமூகத்தில் நிற்கிற அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும். எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த காலை நேரத்திலே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமேன்.